ஓகே guys, இன்னைக்கு வந்து லிக்விடிட்டி பார்க்கலாம். ஓகே, இந்த ஒரு வீடியோ வந்து சின்னதாக இருக்குமா பெருசாக இருக்குமான்னு தெரியாது. பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு லிக்விடிட்டி கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வந்து லிக்விடிட்டியை வந்து எப்படி மார்க்கெட்டில் பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ வந்து இது வந்து நார்மல் சார்ட்டு, கோல்டு 5 மினிட்ஸ் சார்ட். ஓகே, இதில் வந்து லிக்விடிட்டி எங்கே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு சுத்தமாக தெரியாது. ஓகே, பட் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு லிக்விடிட்டி எங்கே இருக்குன்னு தெரியும். Okay, let's get into the video. First விஷயம் liquidity. Sorry. Okay, liquidity. LIQ. நான் சிம்பிளாக LIQ சொல்லுவேன். ஓகே, liquidity பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் liquidity? லிக்விடிட்டினா என்ன? சிம்பிளாக சொல்லணும்னா லிக்விடிட்டினா மணி, லாட் ஆஃப் பை அண்ட் செல் ஆர்டர்ஸ். லைக் லிக்விடிட்டி அப்படின்னா மணி, இல்லை அப்படின்னா அதை ஃபியூல்னு கூட வச்சுக்கலாம். எப்படி அப்படின்னா இட்ஸ் ஈக்குவல் டு த ஃபியூல். மார்க்கெட்டுக்கு ஃபியூல் ஆட்டம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வண்டி எடுத்துக்கலாம். ஒரு வண்டி வந்து பெட்ரோல் இல்லை அப்படின்னா எப்படி போகாதோ அது மாதிரி மார்க்கெட்டும் லிக்விடிட்டி இல்லாமல் மூவ் ஆகாது. சேம் தட். ஓகே, ஸோ சிம்பிளாக லிக்விடிட்டி என்னன்னு சொல்லியாச்சு. ஸோ லிக்விடிட்டி எதனால் இம்பார்ட்டன்ட், லிக்விடிட்டி வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு பை ஆர்டரோ இல்லை செல் ஆர்டரோ போடுறோம் அப்படின்னா டப்புன்னு மார்க்கெட்டில் வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும். ஆனால் பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன், பேங்க்ஸ், ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ், அது மாதிரி பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்லாம் ஆர்டர் போடும்போது நம்மளை மாதிரி ஒரு மினி லாட்டோ மைக்ரோ லாட்டோ போட மாட்டாங்க. அவங்க வந்து போடுறதே ஒரு 100 லாட், அது கூட கம்மி தான், 1000 லாட் அப்படின்னு போடுவாங்க. பெரிய குவான்டிட்டி போடுவாங்க. ஸோ அது மாதிரி போடும்போது ஒரு ப்ரைஸில் வந்து அவ்வளோ ஆர்டர் கிடைக்குமானா கிடைக்காது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ ஒரு இங்கே கண்ணை காட்டுது 3162. இப்போ இந்த ப்ரைஸில் வந்து அவங்க வாங்கணும் அப்படின்னு அதாவது செல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அங்கே அத்தனை பையர்ஸ் இருந்தால் தான் அவங்களால செல் பண்ண முடியும். ஸோ இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு காய்கறி வாங்குறதுக்கு ஒரு கடைக்கு போகிறீங்க, சரிங்களா? போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு தக்காளி நீங்கள் வாங்கணும். ஸோ தக்காளி வந்து நீங்கள் வந்து 50 ரூபா எடுத்துகிட்டு போகிறீங்க. ஒரு கிலோ தக்காளி வாங்கணும்னு போகிறீங்க. இப்போ அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அங்கே தக்காளி வந்து விற்கிறாங்கல்லாம் 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னா உங்களால் வாங்க முடியுமா 50 ரூபாய் வச்சுட்டு? இல்லை தக்காளியை யாரும் விற்கல அப்படின்னா வாங்க முடியுமா? அதே மாதிரி தான் இங்கே வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, கரெக்டாக நீங்கள் அவங்க செல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ப்ரைஸில் வந்து யாராவது பை பண்ண இருந்தால் தான் அவங்க செல் ஆர்டர் ட்ரிகர் ஆகும். செல் பண்ண யாரும் இல்லை அப்படின்னா பை பண்ண முடியாது. ஓகே, அதனால என்ன இன்ஸ்டியூஷன் பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வாங்கணும்னு நினைக்கிற ப்ரைஸை விட மக்களை வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸை வந்து மேனுப்புலேட் பண்ணிவிட்டு அவங்க எந்த பக்கம் போகணும்னு நினைக்கிறாங்களோ போவாங்க. ஸோ அதுதான் லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, எஸ், இன்னும் ரொம்ப சிம்பிளாகவே சொல்லிட்டேன். புரியல அப்படின்னா இன்னொரு தடவை கேளுங்க. ஓகே, லிக்விடிட்டி உங்களுக்கு மார்க்கெட்டில் இந்த கரெக்டாக கேண்டில்ஸில் வந்து எங்கள் சார்ட்டில் வந்து லிக்விடிட்டியை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறதை யாராலையுமே தடுக்க முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் லிக்விடிட்டி. லிக்விடிட்டியில் எத்தனை டைப் இருக்குன்னு பார்க்கலாம். லிக்விடிட்டியை பொறுத்த வரைக்கும் 2 டைப்பு தான். ஒன்று பை சைட் லிக்விடிட்டி லைக் பிஎஸ்எல்னு சொல்லுவோம், இன்னொன்று செல் சைட் லிக்விடிட்டி எஸ்எஸ்எல்னு சொல்லுவோம். ஓகே, சைஸு கம்மியாக இருக்குது. ஓகே, பிஎஸ்எல், எஸ்எஸ்எல் 2 லிக்விடிட்டி தான் இருக்குது. ஓகே, ஒன்று பிஎஸ்எல், இன்னொன்று எஸ்எஸ்எல். ஸோ பிஎஸ்எல் அப்படிங்கிறது இப்போ மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னா எங்கேயோ இருக்குது அப்படின்னா, பிஎஸ்எல் அப்படிங்கிறது பை சைட் லிக்விடிட்டி எங்கே இருக்கும் அப்படின்னா மார்க்கெட்டோட ஹையில் இருக்கும். மார்க்கெட்டோட ஒரு ஹை பாயிண்ட்டை பிஎஸ்எல் அப்படிம்போம். எஸ்எஸ்எல் செல் சைட் லிக்விடிட்டி மார்க்கெட்டில் இருக்க லோ பாயிண்டில் இருக்கும்.
ஸோ இதை வந்து நீங்கள் கிட்டத்தட்ட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக கூட எடுத்துக்கலாம். ஒரு ப்ரைஸு வந்துட்டு தொட்டதுக்கப்புறம் மார்க்கெட் சர்ன்னு கீழே வந்திருக்கும். ஸோ இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன்னு ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர் சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம வந்து பை சைட் லிக்விடிட்டின்னு சொல்லுவோம். ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர்ஸ் வந்து இங்கே வந்து சப்போர்ட் மார்க்கெட் எடுத்துகிட்டு மேலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இதை வந்து செல் சைட் லிக்விடிட்டின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ரெண்டு டைப் தான், ரெண்டு டைப் தான். ஆனால் மார்க்கெட்டில் விதவிதமாக யூஸ் ஆகும். ஓகே, லிக்விடிட்டியை முடிஞ்ச அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பாருங்கள். ஏன்னா ஹோல் கான்செப்டும் நீங்கள் என்ன தான் ஃபுல்லாக கற்றுக்கிட்டாலும் லிக்விடிட்டியை நீங்கள் மாஸ்டர் பண்ணல அப்படின்னா நீங்கள் லிக்விடிட்டி ஆயிடுவீங்க. எதனால் அப்படின்னா லைக் லிக்விடிட்டி, இதை தெளிவாக சொல்கிறேன். இஃப் யூ டிட் நாட் ஃபைண்ட் த லிக்விடிட்டி, யூ ஆர் த லிக்விடிட்டி. நீங்கள் லிக்விடிட்டியை கண்டுபிடிச்சிங்கன்னா மார்க்கெட் போகிற டைரக்ஷனை கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இன்ஸ்டியூஷனோட ட்ராப்பில் நீங்கள் லிக்விடிட்டியாக மாறி உங்களோட பணம் எல்லாம் அவங்களுக்கு போயிடும். ஓகே, இஃப் இட் அண்டர்ஸ்டாண்ட். எப்படியும் புரியல அப்படின்னு இன்னொரு தடவை கூட கேளுங்க. லிக்விடிட்டி ஆகாதீங்க. லிக்விடிட்டி கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். லிக்விடிட்டி ஆகாமல் லிக்விடிட்டி பண்ணிக்கிட்டு இருங்க. ஓகே ஓகே டைப்ஸ் ஆஃப் லிக்விடிட்டி ரெண்டு லிக்விடிட்டி தான். ஒன்று பை சைட் லிக்விடிட்டி, இன்னொன்று செல் சைட் லிக்விடிட்டி. இப்போ ஸ்மார்ட் மணி எப்படி லிக்விடிட்டியை யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ ஸ்மார்ட் மணி எப்படி லிக்விடிட்டியை யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ வந்து அவங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து லாட் ஆஃப் ஆர்டர் தேவை. அவங்க போடுறது நம்மளை மாதிரி சின்னோண்டு லாட்லாம் போட மாட்டாங்க. அவங்க போடுற குவான்டிட்டியே பெருசாக தான் இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து அவங்க வந்து இந்த ப்ரைஸ் எக்ஸாக்டாக இந்த லைன் போட்டிருக்கல அந்த ப்ரைஸில் வாங்கணும் அப்படின்னா அவங்களால வாங்க முடியாது. ஸோ இந்த இடத்துல அவங்க செல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. மேலே ஒரு கோடு போட்டிருக்கல, இங்கே வந்து அவங்க வந்து செல் பண்ணணும் எக்ஸாக்டாக இந்த ப்ரைஸில் செல் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா கன்ஃபார்மாக முடியாது. ஏன்னா அவங்க வந்து ஒரு 1000 லாட், 10,000 லாட், 1,00,000 லாட் அப்படின்னு பெருசாக போடுவாங்க. ஸோ அப்படி போடும்போது அவங்களால செல் பண்ண முடியுமானா, அவங்க செல் பண்ணுறதுக்கு ஈக்குவலான பையர்ஸ் அமௌண்ட் வந்து இந்த இடத்துல இருக்காது. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மார்க்கெட்டை என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கேருந்து எங்கேயோ மார்க்கெட் இருக்குது அப்படின்னா கூட இந்த இடத்துல வந்து எக்ஸாக்டாக இப்படி திருப்ப முடியாமல் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது வரைக்கும் மேலே தூக்கி ஒரு ஸ்வீப் விட்டு லிக்விடிட்டி பண்ணிட்டு அழகாக திருப்பி வந்து எடுப்பாங்க. ஸோ அவங்க வந்து இப்போ இங்கே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இங்கே பிரேக் அவுட், இப்போது ப்ரைஸ் ஆக்ஷன் ரேட்டெல்லாம் ஒரு பாயிண்ட் வந்து பிடிச்சிக்கிட்டு இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா நான் என்ட்ரி எடுப்பேன் அப்படின்ட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களையும் மேனிப்புலேட் பண்ணி ஒவ்வொருத்தரையும் ரீட்டைல் ரேட்டை எந்த அளவு முடியுமோ அந்தளவு இங்கே மேனிப்புலேட் பண்ணி விட்டுட்டு அவங்க வந்து அழகாக ரிவர்சல் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இங்கே வந்து பிரேக் அவுட் ஆனோடனே நிறைய பேர் ரீட்டைல் ரேட்டை வந்து பை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பை பண்ண உடனேமே அவங்களுக்கான ஆர்டர் வந்து அவங்களுக்கு கிடச்சிரும். அவங்களுக்கு செல் ஆர்டர் எல்லாம் ஃபில் ஆன உடனேமே இங்கேருந்து மார்க்கெட்டை வந்து சல்லுன்னு கீழே கொண்டு வந்துடுவாங்க. இதுதான் நடக்கும். ஓகே, இதனால தான் லிக்விடிட்டி அவங்களுக்கு தேவைப்படுது. ரீட்டைல் ட்ரேடர்ஸோட ஸ்டாப் லாஸ் தான் அவங்களுக்கு லிக்விடிட்டி. இன்னொரு தடவை தெளிவாக சொல்கிறேன். மார்க்கெட் வந்து இங்கே இருக்குது. இங்கேருந்து இந்த மேலே இருக்க லைன்லேருந்து என்ன நடக்கும்னா, மேலே இருக்க லைன்லேருந்து இப்போ எக்ஸாக்டாக இங்கே மேலே இருக்க லைன்லேருந்து செல் பண்ணும் அப்படின்னு இன்ஸ்டியூஷன் நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களால நீங்கள் அங்கேயே வந்து செல் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து போதுமான அளவுக்கு பை ஆர்டர் கிடைக்காது. அவங்க செல் பண்ண போகிறாங்க, அதுக்கு ஈக்குவலான பை ஆர்டர் இருந்தால் தான் செல் பண்ண முடியும். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு செல் ஆர்டர் ஃபில் ஆகாதனால மேலே மார்க்கெட்டை இன்னும் கொஞ்சம் மேலே கொண்டு போவாங்க, செல் ஆர்டர் கிடைக்கும் அப்படின்ட்டு. இப்படி மார்க்கெட்டு மேலே போகும்போது இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர்லாம் இதை பிரேக் அவுட்னு சொல்லி என்ட்ரி எடுப்பாங்க. ரீட்டைல் ட்ரேடர் எல்லாமே இங்கே வந்து ஒரு சிலர் என்ட்ரி எடுப்பாங்க. இப்படி அழகாக இப்படி பை ஸ்டாக் போட்டு இங்கே இருக்க ஒரு சிங்கிளோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு டார்கெட் இப்படி வச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் இன்ஸ்டியூஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து மார்க்கெட்டை சல்லுன்னு திருப்பி லேசாக அவங்க வந்து அப்படியே திருப்பிட்டு அப்படியே இங்கே கீழே வந்துடுவாங்க. ஓகே, இங்கேருந்து போவாங்க, அவங்களுக்கு வந்து என்ட்ரி எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் ப்ராஃபிட் கொடுக்குற மாதிரி கொடுக்கும், அப்படியே வேகமாக கீழே வரும். சரி மேலே மார்க்கெட் போகும்னு வெயிட் பண்ணுவாங்க, அதவங்களே அவங்க ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு நேராக கீழே போயிடும். ஸோ இது மாதிரி தான் நடக்கும் லைக் ரீட்டைல் ட்ரேடருக்கு. பிகாஸ் ஏன்னா அவங்களுக்கு புரியாது, ரீட்டைல் ட்ரேடருக்கு இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா லிக்விடிட்டி மார்க்கெட் பண்ணியிருக்கு அப்படின்னு அவங்களுக்கு புரியாது, இன்ஸ்டியூஷன் உள்ளே பூந்திருக்கான் அப்படின்னு தெரியாது. அதனால வந்து அவங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஏன்னா அவங்களோட ஸ்டாப் லாஸ் தான் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டாக மாறும். ஸோ திங்க் லைக் இன்ஸ்டியூஷனை எதிரியாக பார்க்காதீங்க. இன்ஸ்டியூஷனாட்டும் திங்க் பண்ணி நீங்களும் எப்படி ப்ராஃபிட் பண்ணலான்னு பாருங்கள். ஓகே, ஸோ ஹவு டு ஸ்பாட் லிக்விடிட்டி. இப்போ லிக்விடிட்டி சரி, லிக்விடிட்டி இப்போ தான் பண்ணுறாங்கன்னு தெரியுது. ஸோ லிக்விடிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி ஸ்பாட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதுவும் சார்ட்டில் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நான் வந்து சொன்னதை வந்து இங்கே சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது.
ஆனால் நான் இன்னும் முழுசாக சொல்லி முடிக்கல. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் எங்கெல்லாம் லிக்விடிட்டி இருக்குது அப்படின்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அந்தளவு நான் டீச் பண்ணிடுவேன். ஸோ ஹவு டு ஃபைண்ட் அவுட்? ஓகே, ஒரு லிக்விடிட்டி இங்கே இருக்குது அப்படின்னா எப்படி ஸ்பாட் பண்ணுறது அப்படின்னா, ஸோ லிக்விடிட்டி எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு ஃபஸ்ட்டு தெரியணும். அதை வந்து இங்கே சிம்பிளாக சொல்கிறேன். இது வந்து ஐசிடி சொன்னது, ஒரு சில வேர்ட்ஸ் அவர் சொன்னது, ஒரு சிலது நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து எடுத்தது நான் சொல்கிறேன். ப்ரீவியஸ் டே ஹை, ப்ரீவியஸ் டேவோட ஹைஸ் அண்ட் லோஸ் ஹச் அண்ட் எல். ஓகே, ப்ரீவியஸ் வீக் ஹச் அண்ட் எல். சிம்பிளாக தான் டைப் பண்ணுவேன் guys. நீங்கள் தான் பெருசாக நீங்கள் அதை எக்ஸ்பிளைனாக எழுதிக்கலாம், ஏன்னா ஒரு நோட்டு போட்டு கூட எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் டேவோட ஹைஸ் அண்ட் லோஸ், ப்ரீவியஸ் வீக்கோட ஹைஸ் அண்ட் லோஸ், வேறு எங்கே இருக்கும்? ப்ரீவியஸ் செஷனோட ஹைஸ் அண்ட் லோஸ், செஷனோட ஹைஸ் அண்ட் லோஸ், இங்கெல்லாம் லிக்விடிட்டி இருக்கும். கரெக்ட் தான். ப்ரீவியஸ் டேவோட ஹைஸ் அண்ட் லோஸில் இருக்கும், ப்ரீவியஸ் டேவோட ஹைலியும் இருக்கும் லோவிலையும் இருக்கும், ப்ரீவியஸ் வீக்கோட ஹைலியும் இருக்கும் லோலியும் இருக்கும், ப்ரீவியஸ் செஷனோட ஹைலியும் இருக்கும் லோலியும் இருக்கும். இதை தாண்டி நான் ஒரு சிலர் சொல்கிறேன். இதை தாண்டி ஆகும்னா ஒன்று எனக்கு தெரியும் என்னன்னா, ஸ்விங்கோட ஹைஸ் அண்ட் லோஸ். இது அவர் சொல்லியிருப்பார். ஒரு கரெக்டான ஸ்விங் பாயிண்ட்டை பிடிச்சிங்க அப்படின்னா அந்த ஸ்விங்கோட ஹைலையும் சரி லோலையும் சரி லிக்விடிட்டி இருக்கும். ஓகே, வேறு என்டிஓஜின்னு சொல்லுவாங்க, நியூ வீக் ஓப்பனிங் கேப், நியூ டே ஓப்பனிங் கேப். ஓகே, அது வந்து எஃப்இஜி டாப்பிக்கில் நான் சொல்லும்போது சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து லிக்விடிட்டி தான் பார்க்குறோம். இதெல்லாம் நீங்கள் இந்த இடத்துலலாம் லிக்விடிட்டி இருக்கும், இதெல்லாம் நீங்கள் கண்ணில் பார்க்க முடியும். ப்ரீவியஸ் டே நேத்தோட ஹைஸ்லேயும் இருக்கும், ஹைலையும் இருக்கும், லோ பாயிண்ட்லேயும் இருக்கும். அந்த விக்கூட் இருக்கும்ல, நான் வந்து கேண்டில் ஸ்டிக் பேசிக் சொன்னேன், நேற்று தான் சொல்லியிருக்கேன், அந்த நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதில் ஹைஸ் அண்ட் லோஸ் எப்படி அப்படின்னா ஒரு கேண்டலோட ஹைஸ் அண்ட் லோஸ் சொல்லியிருந்தேன். அது மாதிரி டே டைம் ஃப்ரேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா, இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அதுக்கு முன்னாடி நாள் கேண்டில் வச்சுட்டிங்க அப்படின்னா அதில் இருக்க ஹை பாயிண்ட்லேயும் லோ பாயிண்ட்லேயும் லிக்விடிட்டி இருக்கும். அதே மாதிரி வீக்லி வச்சுட்டிங்க அப்படின்னா, வீக்லி சார்ட் வச்சு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீக்கோட ஹைலையும் சரி லோலையும் சரி லிக்விடிட்டி இருக்கும். இப்போ செஷன் அப்படின்னா ஐசிடியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியிருப்பேன், ஃபஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். செஷன் ஏஷியன் இருக்குது, லண்டன் இருக்குது, நியூயார்க் இருக்குது. ஒவ்வொரு செஷனோட ஹைஸ்லையும் சரி லோஸ்லையும் சரி லிக்விடிட்டி இருக்கும். அதே மாதிரி ஸ்விங் பாயிண்ட், ஒரு ஸ்விங் பாயிண்ட்டை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் நேற்று வீடியோவில் பார்த்துருந்தோம், மார்க்கெட்டு கொயன்ட்டு போவோம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கும்போது போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்படி நீங்கள் வந்து இதில் வேலிடான ஸ்விங் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். இது மாதிரி ஒரு வேலிடான ஸ்விங் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அந்த வேலிடான ஸ்விங் பாயிண்ட்லேயும் லிக்விடிட்டி இருக்கும். ஓகே, இதெல்லாம் லிக்விடிட்டி. ஸோ லிக்விடிட்டி எப்படிலாம் மார்க்கெட்டில் இருக்குது, எந்தெந்த ரூபத்தில் இருக்குது, எந்தெந்த வடிவத்தில் இருக்குது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஸோ எப்படி அப்படின்னா, ஒன்று சிம்பிளாக இது வந்து ஒரு ஸ்விங், இங்கே போட்டிருந்தது ஒரு ஸ்விங், இது வந்து ஒரு ஸ்விங் ஹை. இப்போ நான் சொன்னேன்ல, ஸ்விங்கோட ஹைலையும் சரி ஸ்விங்கோட லோலையும் சரி லிக்விடிட்டி இருக்கும். மார்க்கெட் வந்து எப்படி போவோம் அப்படின்னா, இந்த ஸ்விங்கோட ஹையை வந்து எடுக்கிறான் அப்படின்னா கீழே வருவான், இல்லை லோவை எடுக்கிறான் அப்படின்னா மேலே போவான். ஓகே, இப்படியும் லிக்விடிட்டி இருக்குது. ஸோ ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி பார்க்கலாம். நேற்று வந்து மார்க்கெட் எப்படி போவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் பேசிக்காக போகிறேன், ஒரிஜினல் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் நேற்று வீடியோவில் சொல்லிட்டேன் கைஸ், அதில் பார்த்துக்கோங்க. இதில் வந்து மார்க்கெட் கீழே வரும்போது ஒரு ப்ரீவியஸ் லோவை எடுக்கும் போது தான் ஹை கன்ஃபார்ம் பண்ணுவோம், அப்புறம் தான் மார்க்கெட் மேலே போகும்னு சொல்லியிருந்தேன். அந்த மேஜர் லோன்னு சொல்லுவோம்ல, அந்த மேஜர் லோ அப் ட்ரெண்டில் இருக்கும்போது மேஜர் லோ எல்லாத்துலேயுமே லிக்விடிட்டி இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த லோ பாயிண்ட்லேருந்து அவனால் கீழே போக முடியல. ஓகே, அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறேன், வெயிட் அண்ட் சி. இப்போ வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து மேலே போய்கிட்டு இருக்க மார்க்கெட் வந்து ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவான்னா இங்கேருந்து வேகமாக கீழே வருவான், இந்த மேஜரையே ஒரு ஸ்வீப் அடிப்பான், ஸ்வீப் அடித்து ஒரு சில நேரத்தில் மேலே போவான். இது ஒரு சினாரியோ. ரெண்டாவது சினாரியோ, இங்கேருந்து வரவன் வந்து முழுசாக இந்த எல்லா இன்டியூஸ்மெண்ட் லிக்விடிட்டியும் எடுத்துகிட்டு மேலே போவான். இது ஒரு சினாரியோ. எப்படி வேணாலும் நடக்கும் மார்க்கெட்டில். லோவர் டைம் ஃப்ரேமில் வச்சிங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களால் கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஒரு 1 மினிட் 5 மினிட்லாம் மார்க்கெட்டை வச்சு பாருங்கள், வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே உங்கள் கண்ணுக்கு தெளிவாக தெரியும். ஓகே, இது வந்து ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி. அடுத்து ஸ்விங்கோட லிக்விடிட்டி சொல்லிட்டேன்.
ஸ்விங் மாதிரி தான் ப்ரீவியஸ் டே ஹைஸ் எல்லாமே அப்படி தான் இருக்கும். ப்ரீவியஸ் வீக் செஷனோட ஹைஸ் அண்ட் லூஸ் அதெல்லாம் அப்படி தான் இருக்கும். அடுத்து கன்சல்டேஷனை பற்றி சொல்கிறேன். மார்க்கெட்டை வந்து கன்சல்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு ஜோனுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கும். அது வந்து ஈக்குவல் ஹைஸ் அண்ட் ஈக்குவல் லோஸ் லிக்விடிட்டி அப்படிம்போம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்க எல்லா ஹையும் ஈக்குவலாக இருக்கும். ஈக்குவலாக தான் இருக்கும். அக்யூரேட்டாக ஈக்குவலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. மார்க்கெட்டில் பார்க்கும்போது இப்படிலாம் இருக்காது. கொஞ்சம் மேலே கீழே தான் இருக்கும். ஓகே, கொஞ்சங்கிறது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா கீழே இருந்து இப்படி மேலே போய் மேலே ஸ்வீப் அடித்தான் அப்படின்னா கீழே வருவான். கீழே ஸ்வீப் அடித்தான் அப்படின்னா மேலே போவான். எது வேணால் ஃபஸ்ட் நடக்கலாம். மேலே இல்லாட்டி கீழே எதை வேணால் ஃபஸ்ட் ஸ்வீப் அடிக்கலாம். ஸ்வீப் அடித்து ஆப்போசிட் டைரக்ஷனில் போவான். இதெல்லாம் லிக்விடிட்டி. இங்கே பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா, இதுதான் லிக்விடிட்டி. ஆக்சுவலாக இவன் மேலே போகணும்னு நினச்சிட்டு இங்கே மேலே தானே பிரேக் அவுட் பண்ணுவான். ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடருக்கு தெரிஞ்சோம், ப்ரைஸ் ஆக்ஷன் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ப்ரைஸ் ஆக்ஷனில் இது மாதிரி ஒரு ஜோனுக்குள்ளே இருக்குது அப்படின்னா பிரேக் அவுட்னு சொல்லுவாங்க. மேலே உடச்சதுன்னா மேலே பை என்ட்ரி எடுக்கணும், கீழே உடச்சா கீழே செல் என்ட்ரி எடுக்கணும்பாங்க. இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா இப்போ வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர் இங்கே போடுவாங்க, என்ட்ரியை போட்டுட்டு இருப்பாங்க. என்ட்ரி போட்டுட்டு ஸ்டாப்லஸ் ஏதோ ஒரு பாயிண்டில் இங்கே வச்சுட்டு இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது லேசாக போகிற மாதிரி போவான், திரும்பி ஸ்டாப்லஸ் அடிச்சிருவான். சரி அப்படின்ட்டு ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திரும்பி இங்கே கீழே வந்து சரி கீழே வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டான் அப்படின்ட்டு இப்படி செல் என்ட்ரி எடுப்பாங்க. செல் என்ட்ரி எடுத்தால் அதையும் ஸ்டாப்லஸ் அடிப்பான். ஓகே, அதனால் அவங்களுக்கு நல்ல ட்ராப் அடிப்பான். அதே மாதிரி ரீட்டைல் ட்ரேடர் எல்லாத்துக்குமே நிறைய ட்ராப் அடிப்பான். ஓகேங்களா, அதை வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். மார்க்கெட்டில் சார்ட்டில் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ ஸ்டாப் ஹண்ட், திஸ் இஸ் த ஸ்டாப் ஹண்ட். முக்கியமான ஸ்டாப் ஹண்ட் பார்க்கலாம். இன்றைக்கி எடுத்தது காரணமே தான், லிக்விடிட்டி அந்த ஸ்டாப் ஹண்ட் ரெண்டுமே ஒன்று தான். STOPHUNT. ஓகே, ஸ்டாப் ஹண்ட், திஸ் இஸ் ஸ்டாப் ஹண்ட். ஸ்டாப் ஹண்ட் அப்படின்னா ஸ்டாப் ஹண்ட்டை சிம்பிளாக சொல்கிறேன் கைஸ். மார்க்கெட் வந்து எங்கிட்டு போகுதோ போகிறதுக்கு முன்னாடி அதுக்கு ஆப்போசிட் சைடில் போயிட்டு தான் போகும். ஓகே, மார்க்கெட் ஆக்சுவலாக எந்த பக்கம் வரணும்னு நினைக்குதோ அதுக்கு முன்னாடியே வந்து அதுக்கு ஆப்போசிட் சைடில் என்ட்ரி கொடுத்துட்டு தான் வரும். ஏன்னா இந்த இடத்துல அவன் வந்து என்ட்ரி கொடுத்தா தான் அவனால் ரீட்டைல் ட்ரேடர் உள்ளே கொண்டு வந்து அவனுக்கு தேவையான ஸ்டாப்பெல்லாம் எடுக்க முடியும். ஸோ இங்கே வந்து ப்ரைஸ் செக்ஷன் ஒன்றும் இல்லை, இங்கே ப்ரைஸ் செக்ஷன் ஸ்டாப் வந்து இங்கே வச்சுருப்பாங்க. அதனால் இப்போ என்ன பண்ணுவான்னா இங்கே மேலே கொடுக்கும்போது அவன் என்ட்ரி போட்டுருவான். ஸோ கீழே இறக்கும்போது இந்த இடத்துல ஸ்டாப்லாஸ் அடிச்சிச்சுன்னா மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் வந்துடும். இந்த இடத்துல ஒருத்தன் மட்டும் போட்டிருக்க மாட்டான், 4-5 பேர் போட்டிருப்பான் அப்படின்னு சொல்ல முடியாது. 100 பேர், 1000 பேர், லட்சக்கணக்கான பேர் லாட்டு கணக்கில் போட்டு வச்சிருப்பான். இன்ஸ்டியூஷனுக்கு எவ்வளோ ஆர்டர் வேணுமோ அந்த அளவு இங்கே மேனிபுலேட் பண்ணி எடுத்து வச்சிருப்பான். எடுத்து வச்சிருக்கனாலவே என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல ஒவ்வொருத்தனோட ஸ்டாப் அடிக்கும் போதும் மார்க்கெட் வேகமாக நவுந்து வந்துடும். இன்ஸ்டியூஷனோட வேலை இந்த நுனியிலேருந்து செல் எடுக்கிறது மட்டும்தான். அவன் கொஞ்சம் தான் நவுத்துவான். அதுக்கப்புறம் இங்கேருந்து பை அடிச்சிருப்பான். இப்போ மேலே போகும்போது இதை உடைக்கணும் அப்படின்னு இங்கே பை அடித்து வேகமாக ஏற்றிருப்பாப்புல. இம்பல்ஸான மூவ் இருக்கும். கேண்டில் எஃபிச்சு விட்ருக்கும். ஒவ்வொரு கேண்டிலுக்கு நடுவில் டச்சே இருக்காமல் வேகமாக போயிருக்கும் மார்க்கெட்டுங்க மேலே போகும்போது. அதை பார்த்துட்டு இப்போ ப்ரைஸ் ஆக்ஷன் ரீட்டைல் ட்ரேடர் எல்லாருமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா பண்ணும்போது சரி பிரேக் அவுட் வேகமாக கொடுக்குறான், சரி மார்க்கெட் வேகமாக போகுது அப்படின்னு நினச்சிட்டு அக்ரெசிவாக பை என்ட்ரி தான் எடுத்தா மார்க்கெட் வேகமாக போன மார்க்கெட் வந்து அவன் கொஞ்சமாக ஆட்டு போட்டு செல் எடுத்தான் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அப்படியே வேகமாக வந்து உங்களோட ஸ்டாப் எல்லாம் அடிச்சுட்டு வேகமாக கீழே போகும். ஸ்டாப் அடிச்சிருச்சுன்னா லிக்விடிட்டி கிடச்சிருச்சுன்னா வேகமாக கீழே போக வேண்டியதான். சேம் சைடு அதே தான். எந்த பக்கம் ஆக்சுவல் மூவ் இருக்கோ அதுக்கு முன்னாடி ஆப்போசிட் சைடில் மூவ் கொடுத்தா தான் இன்ஸ்டியூஷனுக்கு காரியம் நடக்கணும், அவனுக்கு என்ட்ரி கிடைக்கும். ஓகே, அவனுக்கு என்ட்ரி கிடைக்கணுங்கனால ஆப்போசிட் சைடில் ட்ரிகர் பண்ணி விட்டு ரியல் மூவ் ஆக்சுவல் மூவ் கொடுப்பான். திஸ் இஸ் ஸ்டாப் ஹண்ட். ஒய் ஸ்டாப் ஹண்ட் ஹேப்பன், அதுக்கும் பதில் தெளிவாக சொல்லிட்டேன். ஏன்னா அவனுக்கு ஆர்டர் கிடைக்கணும், அவன் ப்ராஃபிட் பண்ணுங்கிறனால ரீட்டைல் ட்ரேடர் ட்ராப் பண்ணால் தான் முடியும். ரீட்டைல் ட்ரேடருக்கு ட்ராப் அடித்தாதான் அவனால் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும், அவனுக்கு என்ட்ரி கிடைக்கும். அதுக்காக நம்மளுக்கு ஸ்டாப் ஹண்ட் பண்ணுவான். ஸ்டாப் ஹண்ட் அப்படின்னா ஆக்சுவல் மூவுக்கு முன்னாடி கொடுத்த ஆப்போசிட் சைடு மூவ். சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸ்டாப் ஹண்ட் காமனாக என்னென்ன ஸ்டாப் ஹண்ட்லாம் நடக்கும் அப்படின்னா ஸோ இதுதான் கன்சல்டேஷன் ஸ்டாப் ஹண்ட் நடக்கும். ஸோ ஒரு ஸ்விங் இருக்குன்னா ஒரு ஸ்விங் ஹை எடுத்துகிட்டு ஸ்விங் லோவுக்கு வருவான், அது மாதிரி ஸ்டாப் ஹண்ட் நடக்கும். இல்லாட்டி ட்ரெண்ட் லைன் சொன்னேன்ல, ட்ரெண்ட் லைனில் போயிட்டு இருக்கும்போது இங்கே இதை மட்டும் ட்ராப் பண்ணிட்டு போவான். நான் நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன், மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் சோச்சு பார்க்கும்போது மட்டும் இந்த இடத்துல மேஜர் லோ உடச்சிட்டான் அப்படின்னு சோச்சு பார்க்காதீங்க. இவன் வந்து மேஜரை இங்கே உடச்சிட்டு
டேரெக்டாக ஸ்வீப் அடிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னேன். அது இதனால தான். ஏன்னா இங்கே லிக்விடிட்டி பண்ணியிருந்தான் அப்படின்னா அவன் வந்து இப்படி தான் பண்ணுவான். மேலே போயிட்டு ஸ்வீப் அடிச்சுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவான். அதனால தான் சோச்சு பார்க்கும்போது இந்த இடத்துல பார்த்துட்டு அதுக்கப்புறமா மார்க்கெட் கீழே வரும் அப்படின்னு பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, நேற்று பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நேற்று பார்த்துருந்தீங்க அப்படின்னா நான் சொல்லியிருந்தேன். ஓகே, இது மாதிரி தான் மார்க்கெட் போவான். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க, முடிஞ்சால் நோட்டு போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஹவு டு அவாய்ட் இட், இதுக்கான இதுதான் பதில் கடைசியாக. இப்போ என்ன, இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இப்படிலாம் மேனிப்புலேட் பண்ணுறான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா, இப்படிலாம் மேனிப்புலேட் பண்ணுறான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ எப்படி இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது? என்ட்ரி எடுக்கிறதே மேனிப்புலேஷன் தான் எடுக்கணும். ஓகே, இவ்வளோதான். எப்படி அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டியூஷனோட சேர்ந்து போக வேண்டியதான். இன்ஸ்டியூஷன் கீழே தான் போக போகிறான் தெரிஞ்சிச்சுன்னா அவன் ஆப்போசிட் சைடு மூவ் கொடுக்கும்போது அமைதியாக இருந்துட்டு ரியல் மூவை கண்டுபிடிச்சி ரியல் சைடு மூவ்மெண்ட் கொடுக்க வேண்டியதான். இப்போ ரீட்டைலெலாம் இப்படி என்ட்ரி எடுக்கும் போது நம்ம மட்டும் யாராட்டம் திங்க் பண்ணோம் அப்படின்னா லைக் இன்ஸ்டியூஷன் ட்ரேடராட்டம் திங்க் பண்ணி இங்கே செல் என்ட்ரியை போட்டு இப்படி பிடிக்கணும் மார்க்கெட்டை. ஓகே, இப்படி தான் அவாய்ட் பண்ண முடியும். ஓகே, திங்க் லைக் இன்ஸ்டியூஷன், அவ்வளோதான். இன்ஸ்டியூஷன் லிக்விடிட்டி இப்போ ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. லிக்விடிட்டியை பற்றி தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ லிக்விடிட்டியை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஸோ இன்ஸ்டியூஷன் நெக்ஸ்ட் எங்கே போக போகிறாங்கிற மூமெண்ட்டை கண்டுபிடிச்சி ட்ராவல் வித் இன்ஸ்டியூஷனை எதிரியாக பார்க்காதீங்க. இன்ஸ்டியூஷனை எதிரியாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாப் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அதனால் இன்ஸ்டியூஷனை எதிரியாக பார்க்காம கோ வித் இன்ஸ்டியூஷன், அவ்வளோதான். ஸோ ஓகே, எல்லா டயக்ராமையும் டெலீட் பண்ணிட்டு சார்ட்டில் எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ ஓகே, எங்கேருந்து எடுத்துக்கலாம்? ஓகே கைஸ், எங்கேருந்து இது 5 மினிட் கோல்டு 5 மினிட் சார்ட்டு. கோல்டு 5 மினிட் சார்ட். அது XAUUSD கோல்டு கரெக்டாக தான், கோல்டு 5 மினிட் சார்ட்டில் தான் வச்சுருக்கேன். ஓகே, ஓகே, ஜூம் இட். கோல்டு 5 மினிட் சார்ட். இப்படியே மார்க்கெட் இருக்குது, போய் பார்ப்பீங்க. ஸோ இந்த இடத்துல இப்போ மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை படி இங்கே வந்து சோச்செல்லாம் கொடுக்கலையா? சரி சொல்கிறேன். இங்கே வந்து போஸ் கொடுத்து போகிறான். இங்கே போஸ் கொடுத்து போகிறான். இதெல்லாம் லிக்விடிட்டி. ஸோ செல் சைட் லிக்விடிட்டியை கூட வச்சுக்கலாம். இங்கே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு லோ பாயிண்ட், மேஜர் லோன்னு சொல்லுவோம்ல, மேஜர் லோவாக வச்சு போயிட்டுருக்கோம். ஓகே, இப்போ என்ன பண்ணிட்டான் அப்படின்னா இங்கே நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஏற்கனவே கொடுத்த ஆக்சுவல் லோ இந்த ப்ரீவியஸ் லோவை மார்க்கெட் எப்போ உடைக்குதோ அப்போ வந்து இதை ஹையாக கன்ஃபார்ம் பண்ணுவோம். நேற்று டாப்பிக்கோடு சேர்த்தே சொல்லிக் கொடுக்குறேன், கம்பைன் பண்ணியே சொல்லிக் கொடுக்குறேன் கைஸ். இதை வந்து க்ரீனில் போட்டுக்கலாம். நேற்று டாபிக் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஓகே, இங்கே வந்து ஒரு ப்ரீவியஸ் லோ, இது இப்போ வந்து ப்ரீவியஸ் லோ, இந்த ப்ரீவியஸ் லோவை எப்போ உடைக்குதோ அப்போ வந்து ஹை கன்ஃபார்ம் பண்ணிடலான்னு சொன்னேன். ஸோ நெக்ஸ்ட்டு மார்க்கெட் மேலே போயிடுச்சு, இதை பிஓஎஸ் பண்ணிடுச்சு. பிஓஎஸ் பண்ணிட்டு திரும்பி இங்கே ஒரு லோ இருக்குது, இங்கே இருக்க லோவை உடைச்சிருக்கான். உடைக்கவும் நம்ம இதை ஹையாக கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஓகே, ஹை. இப்போ 2 ஹைக்கும் நடுவில் ஒரு லோ கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் த மேஜர் லோ. ஓகே, இது வந்து மேஜர் லோ. இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இதையும் பிஓஎஸ் பண்ணிட்டு இங்கேருந்து வேகமாக வந்திருக்கானா, இங்கே பாருங்கள், இங்கேருந்து வேகமாக வந்து கிட்டத்தட்ட இதை ஸ்வீப் பண்ணியிருக்கான். கரெக்டாக பார்க்கணுன்னா கரெக்டாக ஷார்ப்பாக ஸ்வீப் பண்ணியிருக்காப்புல, பார்த்தீங்களா? இதனால தான் நேற்று சோச்சு பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக அக்யூரேட்டாக போட்டா தெளிவாக பார்த்துக்கோங்க. ஷார்ப்பாக நான் ஜூம் பண்ணி கூட காட்டுறேன். ஓகே, எவ்வளோ ஷார்ப்பாக ஸ்வீப் அடிச்சிருக்கான்னு பாருங்கள். இப்போ உன்னோட மூமெண்ட்டை பாருங்கள். ஓகே, ரைட்டாக ரிமோட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் போகிறான். இன்னும் உனக்கு தேவையான லிக்விடிட்டி கிடைக்கல. ஓகே, இங்கே வந்து ஸ்வீப் அடிச்சுட்டு போயிருக்கான். இதனால தான் உங்களோட டைரெக்டாக சோச்சு பார்க்காதீங்கன்னு நேற்று சொன்னேன். ஏன் அப்படின்னா இங்கே ஸ்வீப் அடிச்சுட்டு மார்க்கெட்டை மேலே போய் பிஓஎஸ் பண்ணிட்டான், பார்த்தீங்களா? ஓகே, இங்கே ப்ரீவியஸ் லோ எடுத்துட்டான். ஓகே, இங்கே இருக்க ஒரு லோ
இங்கே ஒரு லோ பாயிண்ட் ப்ரீவியஸ் லோ இருக்குது. இந்த லோவை எடுத்ததுக்கு உடனேயுமே இதை ஹையாக கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். இந்த ப்ரீவியஸ் லோ எடுத்தோடனே இதை ஹையாக கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகே, இது வந்து ஹை. இது வந்து ஹை பாயிண்ட் அப்படின்னா 2 ஹைக்கு நடுவில் ஒரு லோ கண்டுபிடிக்கணும். இது ஒரு ஹை, இது ஒரு ஹை. இங்கே ஒரு லோ இருக்குது, இங்கே ஒரு லோ இருக்குது. பட் இதே லோ, ஆனால் மேஜர் லோ தான் இது. திஸ் ஆல்சோ மேஜர் லோ. இங்கே ஒரு இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன்ல, மார்க்கெட் இப்படி ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி இப்படியே போயிட்டுருக்க மார்க்கெட் வந்து டப்புன்னு இதை உடச்சும் இப்படி போவான். இல்லை அப்படின்னா இங்கேருந்து டோட்டலாக எல்லாத்தையுமே உடச்சி கூட இப்படி போவான் அப்படின்னு சொன்னேன்ல. அதே மாதிரி இங்கே ஒரு இதை உடச்சிட்டு போவான், கீழே இருக்க 2 சேர்த்து உடச்சிட்டு மேலே போய் பிஓஎஸ் கொடுத்துட்டான். மார்க்கெட் இப்படி தான் ஆக்சுவலாக மூவ் ஆகும். இதை நம்ம தான் ஐடென்டிஃபை பண்ணணும். இது பிஓஎஸ் கொடுத்துட்டாரு, மார்க்கெட் அவர்கள் பிஓஎஸ் கொடுத்துட்டாரு. ஓகே, திரும்பி இங்கே வந்து கொடுத்துட்டு இங்கே போகிறாரு. இங்கே வந்து ப்ரீவியஸ் லோவை தூக்கிட்டு போகிறாரு. பார்ப்போம் பொறுமையாக. ஓகே, இங்கே என்ன நடந்திருக்கு? இங்கே டோட்டலாக தூக்கியிருக்காரு, டோட்டல் அவுட். இங்கே இருக்க லோ, இங்கே இருக்க லோ. நம்ம வந்து இப்படி டார்கெட் போயிட்டு இருக்கும்போது, லைக் ட்ரெண்டு போயிட்டு இருக்கும்போது அதில் ஒரு சோச்சு பார்த்து ஒரு லோயஸ்ட் பாயிண்ட் இருக்கும்ல, அதுதான் ஸ்விங்கு பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ஸ்விங்லேயும் லிக்விடிட்டி இருக்கும்னு சொல்லியிருந்தேன். இங்கே ரியல் லைஃப் எக்ஸாம்பிள், ரியலாக சார்ட்டில் எக்ஸாம்பிள். கோல்டில் 5 மினிட்ஸ் சார்ட் வச்சு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்துருந்தீங்கன்னா, தேதி வர தெரில, தேதி ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் கைஸ். ஆனால் இப்போ தான் 5 மினிட்ஸ் சார்ட் வந்தீங்கன்னா லைக் வெள்ளிக்கிழமை தான், வெள்ளிக்கிழமை பண மூமெண்ட்டாக தான் இருக்கும். இது 5 மினிட்ஸ் சார்ட்டில் இருக்குது. ஓகே, கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்விங் பாயிண்ட் இருக்கா. நம்ம ஒவ்வொரு ஸ்விங் ஹைஸ் அண்ட் லோஸ்லேயும் லிக்விடிட்டி இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த ஒரு லோவில் லிக்விடிட்டி இருந்திருக்கு. கரெக்டாக மார்க்கெட் விக் விட்டு எடுத்திருக்கான் பாருங்கள். ஒன்று மேலே விக் விட்டு தான் எடுத்திருக்கான், கேண்டில் கூட பிரேக் பண்ணல. விக் விட்டு எடுத்துகிட்டு எவ்வளோ பெரிய மூமெண்ட்டுன்னு மட்டும் பாருங்கள். இவ்வளோ பெரிய மூமெண்ட். ஓகே, இப்போ வந்து இங்கே வந்து இங்கே சின்னோண்டு லிக்விடிட்டி எடுத்தப்போ எவ்வளோ மூமெண்ட்னு பார்ப்போம். பிப்பு கணக்கு நான் ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே பிப்பை பற்றி சொல்லிட்டேன். இங்கேருந்து இவ்வளோ தூரம் இங்கே 16 பிப்பு கொடுத்துருக்கான். 16 பிப்பு 2.25 மணி நேரம். 2.25 மணி நேரத்தில் 16 பிப்பு கொடுத்துருக்காரு. இந்த மைனர் லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணும்போது, ஒவ்வொரு ஸ்விங் ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டியாட்ட வரும்போது ஸ்வீப் பண்ணும்போது எவ்வளோ கொடுத்துருக்காரு? 16 பிப்பு 2.25 மணி நேரத்தில் கொடுத்துருக்காரு. பட் இங்கே இருக்க ஒரு ஸ்விங் லோவை ஸ்வீப் பண்ண உடனே எவ்வளோ பெரிய மூமெண்ட்னு பார்க்கலாம். திஸ் இஸ் த மூமெண்ட். 62 பிப்பு, அதுவும் 3.25 மணி நேரம். அது வெறும் 16 பிப்பு எங்கே இருக்குன்னு பாருங்கள். வெறும் 16 பிப்பு எங்கே இருக்குது? இது வந்து 62 பிப்பு எங்கே இருக்குன்னு பாருங்கள். 16, 62. அதனால தான் ஸ்வீப் பண்ணதுக்கப்புறம் லிக்விடிட்டி பண்ணதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கணும். ஓகே, இது மாதிரி மேஜராக லிக்விடிட்டி பண்ணதுக்கப்புறம் ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட்டை வந்து இதை வந்து இது என்னது ப்ரைஸ் ஆக்ஷன் ரீட்டைல் ட்ரேடரில் எப்படி எடுப்பாங்கன்னு சொல்கிறேன். இந்த இடத்துல எப்படி எடுத்துருப்பாங்கன்னு பார்ப்போம். இஃப் இன் கேஸ் இதை வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி, ஸோ இதை வந்து ஒரு கன்சால்டேஷன், அதாவது பிரேக் அவுட் பிரேக் எல்லாம் நடக்குதான்னு பார்ப்பாங்க. இப்படி ஒரு பாக்ஸ் போட்டுவாங்க, இதை ஒரு லோ பாயிண்ட்டு. ஆக்சுவலாக கன்சால்டேஷன் அப்படிங்கிறது இப்படி தான் நடக்கும். ரீட்டைல் ட்ரேடர் எல்லாம் இதை தான் கன்சால்டேஷன் நினச்சி வச்சுருப்பாங்க. ஸோ என்ன நினைப்பாங்க அப்படின்னா, மார்க்கெட்டை பிரேக் அவுட் கொடுத்துருச்சு, இவ்வளோ நேரம் பொறுமையாக வந்த மார்க்கெட் வந்து கீழே பிரேக் அவுட் கொடுத்துருச்சு அப்படின்னு அவங்க ரீட்டைல் ட்ரேடர் வந்து இங்கே ஒரு செல் என்ட்ரி எடுத்திருப்பாங்க. ஓகே, இங்கே வந்து ஏதோ ஒரு இடத்துல நான் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் படித்தபடி இங்கே ஓகே சொல்லுவாங்க ஸ்டாப் லாஸு. நான் ப்ரைஸ் ஆக்ஷன் படித்த காலத்தில் ஓகே இப்படி வந்து என்ட்ரி கொடுப்பான். இங்கே இவ்வளோ தூரம் போயிட்டு அப்படியே ஸ்டாப் லாஸ் அடிப்பான். ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு பொறுமையாக பார்ப்பாங்க. சரி, திரும்பி பிரேக் மேலே கொடுத்துருச்சு அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, திரும்பி ஒரு பை என்ட்ரி லாங் பொசிஷன் இங்கே போட்டு ஸ்டாப் லாஸை தூக்கிட்டு போய் இந்த ரோவில் வைப்பாங்களா. செல் என்ட்ரி ஸ்டாப் அடிச்சிருச்சு, ஓரமாக வச்சிடலாம். ஸோ பை என்ட்ரி அதுக்கப்புறம் இங்கே மேலே பிரேக் அவுட் கொடுத்த உடனே இங்கே ஒரு லோ பாயிண்ட் இருக்குல்ல, அங்கே அநேகமாக வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே வைப்பாங்களா இல்லை இது கீழே வைப்பாங்களான்னு தெரியாது, சரியே தெரில. ஓகே, ஏன்னா இங்கே வந்து சரி ஸ்டாப் வைக்கிறாங்க அப்படின்னா இதுவும் ஸ்டாப் லாஸ் அடிச்சிடும். ஓகே, ஆனால் இப்படி வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த லோவில் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். வச்சுருந்தா ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்காது, இங்கே வச்சுருந்தா ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கும். ஏன்னா அவங்களுக்கும் அவங்கள ட்ராப் பண்ணிட்டு இவ்வளோ பெரிய மூமெண்ட்டு
நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம இங்கே மேனிப்புலேட் பண்ணிட்டான் அப்படின்னு தெளிவாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது இந்த இடத்துல எங்கேயாவது ஒரு பிளாக் ஏதாவது பார்த்து என்ட்ரி எடுத்துகிட்டு இந்த மேனிப்புலேஷன் ஜோனுக்கு கீழே ஸ்டாப்பை வச்சுட்டு ஒரு 1:2 பார்த்தோம் அப்படின்னா கூட கிடைக்கும். 1:2 அழகாக கிடச்சிருச்சே. பொறுமையாக நவுத்தி பொறுமையாக என்ட்ரி எடுத்திருந்தா கூட விக்கில் என்ட்ரி கொடுத்துட்டு ஸ்டாப் லாஸ் அடிக்காம மேலே போயிட்டான். நம்மளோட இது என்ட்ரி அதுக்கு வந்து ஆர்டர் பிளாக் பார்க்கணும், எஃப்இஜி பார்க்கணும், பார்த்து எடுக்கணும். ஓகே, இதெல்லாம் டெலிட் பண்ணிட்டு அடுத்து மார்க்கெட் அடுத்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக மார்க்கெட்டில் தான் காட்டிக்கிட்டு இருக்கேன். நேற்று நடந்தது தான், வெள்ளிக்கிழமை நடந்தது தான் காட்டிகிட்டு இருக்கேன். ஸோ மார்க்கெட் வந்து கரெக்டாக லிக்விடிட்டி இவ்வளோ தூரம் போனதுக்கப்புறம் எப்படி கன்சால்டேட் ஆகணும் பாருங்கள். கன்சால்டேஷன் இதெல்லாம் பங்கமான கன்சால்டேஷன். இதெல்லாம் லோவர் டைம் ஃப்ரேம் 1 மினிட்டில் பார்க்குறவங்களுக்கு இது வந்து கன்சால்டேஷன். இது வந்து 1 மினிட்டில் பார்க்குறவங்களுக்கு இது வந்து கன்சால்டேஷன். ஓகே, அது வந்து கன்சால்டேஷன் அப்படி தான் இருக்கும். பொறுமையாக மார்க்கெட் போகிறான். இந்த இடத்துல ஏன் பிரேக் அவுட் பண்ணல ஒரு செகண்ட், இந்த இடத்துல ஏன் ப்ரோ கீழே மேலே எல்லாம் பண்ணாமல் ஒரே பக்கம் போயிட்டான் அப்படின்னா அந்த இடத்துல அவனுக்கு லிக்விடிட்டி தேவைப்பட்டிருக்காது. ஏன் அப்படின்னா அவன் ஆல்ரெடி இங்கே லிக்விடிட்டி எடுத்திருக்கான். ஸோ அங்கேருந்து பார்க்கணும் அப்படின்னா இங்கே எங்கேயாவது லிக்விடிட்டி எடுத்திருப்பானே, எடுக்கல, ஆல்ரெடி ஹையை கொடுத்துட்டு வந்துட்டான். ஓகே, அடுத்து மேலே இருந்து கீழே வந்துட்டு இருக்கான். எல்லா நேரத்துலையுமே இந்த லிக்விடிட்டி ஒர்க் ஆகுமா நான் கேட்டால் ஒர்க் ஆகும். பட் இது மாதிரி ரீட்டைலருக்கு சப்போர்ட் பண்ணணும்ல. 1 மினிட்ல யாராவது ப்ரைஸ் ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு, இங்கே செல் என்ட்ரி 1:2 கிடச்சா அவங்களுக்கும் மார்க்கெட்டில் ஒரு சில நேரத்தில் கிடைக்கும். அது மாதிரி நேரம் தான் இது. ஏன்னா அவங்களும் ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறதுக்கு காரணம் இருக்கணும்ல. எஸ் தாட்ஸ். அடுத்து நெக்ஸ்ட் மார்க்கெட் வேகமாக கீழே வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல சொல்லலாம் இங்கெல்லாம் லிக்விடிட்டி இருந்துருக்கும். இங்கே ஹை எல்லாம் இல்லை, லோ லிக்விடிட்டி. இங்கே தான் லிக்விடிட்டி எடுத்துருவானா இல்லை, ஜூம் அவுட் பண்ணி இப்போ வந்து 5 மினிட்டில் பார்க்குறேன். 15 மினிட்டில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இங்கே எங்கேயா லிக்விடிட்டி எடுத்துருப்பான். எஸ், இங்கே ஏதோ ஒரு ட்ரெண்ட் லைன் நாட்டம் வந்துருக்குது. இந்த ஜோன் விட்டு இங்கே 15 மினிட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஏதாவது ட்ரெண்ட் லைன் ஒரு ட்ரெண்ட் லைன் ஆட்டம் வந்துக்கிட்டு இருந்துட்டு அந்த இடத்துல இந்த மேஜரில் உடச்சிட்டு போவான்னு சொல்லல, அது மாதிரி இது இருக்கும். 15 மினிட் டைம் ஃப்ரேம் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா தெரியும். இது 5 மினிட்டில் பார்க்குறோம்ல. அப்படியே லிக்விடிட்டி எடுத்துகிட்டு தான் இவ்வளோ வேகமாக போயிருக்கான். ஓகே, நெக்ஸ்ட் இதுதான் ப்ரோ, இதுதான் கைஸ் கன்சல்டேஷன். தெளிவாக கன்சல்டேஷன் தெரியுது. இது வந்து ஒரு கன்சல்டேஷன். மேபி திஸ் என்ன பண்ணுறான் அடுத்து பொறுமையாக இருக்கும். பாருங்கள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கன்சல்டேஷன் வந்து இவ்வளோ பெருசாக இருந்திருக்கு, அடுத்து பெருசாக்கி இவ்வளோ பெருசு பண்ணுறான். இப்போ வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடரா நான் என்ட்ரி எடுத்திருந்தேன் அப்படின்னா அழகாக ஒரு செல் என்ட்ரி எடுத்துருப்பேன். அழகாக இருக்குது, அழகாக ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு அழகாக இருக்குது. இங்கே ஒரு 1:2 எப்படியா வச்சுருப்போம். மார்க்கெட் என்ன பண்ணுது, சப்போர்ட் பண்ணி தான் போகுதா, பரவாயில்லையே. டார்கெட் கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தா கேளுங்க. சேம் தட் டார்கெட் கொடுக்குற மாதிரி நல்லா நோத்திக்கிறேன். டார்கெட் கொடுக்காம அடுத்த கேண்டில் கொஞ்ச நேரத்தில் இங்கே போய் ஸ்டாப் அடிச்சிருச்சு. ஸோ இது லாஸ். ப்ரைஸ் ஆக்ஷனாக இருந்தால் இப்படி ஆயிருக்கும் இது. அதுக்கப்புறமா இங்கே மேலே போயிட்டு இங்கே வந்து கீழே அடித்தானா தலைவர் வந்து கீழே மேனிப்புலேட் பண்ணி ஸ்வீப் அடிச்சுட்டு மேலே போயிருக்காரு. இங்கே மேனிப்புலேட் பண்ண உடனே எவ்வளோ பெரிய மூமெண்ட்னு பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட 58 பிப்பு. மார்க்கெட் வந்து நவுறதே ஒரு 20 பிப்பு 30 பிப்பு தான் நவரும். அது வந்து 58 பிப்பு 60 பிப்பு நவருது அப்படின்னா இது மாதிரி மேனிப்புலேட் பண்ணால் தான் முடியும், லிக்விடிட்டி இருந்தால் தான் முடியும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா நம்மளோட என்ட்ரி ஸ்டைல்லாம் வச்சு ஸோ இங்கே வந்து ஏதாவது ஸ்டாப் வச்சு எஸ்கெச்லாம் பார்த்து இப்படி என்ட்ரி எடுப்போம். இப்படி என்ட்ரி எடுத்து ஒரு 1:2 அவ்வளோதான், இதோடு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு வருவோம். ஓகே, அதெல்லாம் போக நெக்ஸ்ட் கிளாஸில் ஓபி எஃப்இஜி அப்போலாம் பார்க்கும்போது சொல்கிறேன். அடுத்து இங்கே என்ன பண்ணியிருக்கான், இது வந்து ஆல்ரெடி கொடுத்த ஹை. கீழே போயிட்டு மார்க்கெட் மேலே வந்து ஒரு ஸ்விங் பாயிண்ட் கொடுக்கும்னு சொல்லியிருந்தால, இது வந்து ஒரு ஸ்விங் ஹை. கன்சால்டேஷன் உள்ளே இருந்திருக்கு. இது வந்து ஒரு ஸ்விங் ஹையில் என்ன இருக்கும், ஷார்ப்பாக கரெக்டாக லிக்விடிட்டி ஸ்வீப். தெளிவாக பாருங்கள், கரெக்டாக லிக்விடிட்டி ஸ்வீப் விட்டு எடுத்துகிட்டு வந்துருக்காப்புல. ஓகே,
கரெக்டாக ஒரு ஸ்விங்கில் லிக்விடிட்டி இருக்கும்னு சொன்னேன். அதே மாதிரி ஸ்விங் எடுத்ததுக்கு அப்புறமா ஜஸ்ட் சி த மூமெண்ட். இங்கே கொடுத்தது 60 பிப்பு. இந்த கன்சால்டேஷன் வெறும் கன்சால்டேஷனுக்கு கொடுத்ததே 60 பிப்பு கொடுத்துருக்காரு. ஆனால் இங்கே வெறும் இந்த ஒரு ப்ரீவியஸ் ஸ்விங்கோட பாயிண்ட்டு, ஸ்விங் ஹையை ஃபிக் விட்டு ஸ்வீப் பண்ணதுக்கப்புறம் எத்தனை பாயிண்ட்டுன்னு பார்க்கலாம். இவ்வளோ தூரம் போயிருக்காரா, கிட்டத்தட்ட மூமெண்ட்டு போட்டு பார்ப்போம். போதும், இதே வச்சாலே 120 பிப்பு. இங்கே வந்து ஒரு கன்சால்டேஷனை வந்து மேனிப்புலேட் பண்ணி ஸ்வீப் பண்ணதுக்கே 60 பிப்பு கொடுத்துருந்த மார்க்கெட் வந்து ஒரு ஸ்விங் பாயிண்ட் எடுத்தது அப்படின்னா 120 பிப்பு. நார்மலாக மார்க்கெட் வந்து 25 பிப்பு 30 பிப்பு கொடுக்குறதே பெரிய விஷயம். ஓகே, அது வந்து 120 பிப்பு கொடுக்குது அப்படின்னா அந்த அளவுக்கு லிக்விடிட்டியை வந்து மேலே ஸ்டாப் கண்ட்ரோல் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். ஓகே, அதனால் இந்த மாதிரி லிக்விடிட்டியாக மாற்றிக்காதீங்க. இப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லிக்விடிட்டியாக மாட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் தான் அடிக்கும். அதனால் இது மாதிரி மேனிப்புலேஷன் எங்கே பண்ணுறான்னு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் என்ட்ரி எடுத்து இது மாதிரி நேரத்தில் நம்ம இங்கே என்ட்ரி எடுப்போம். இப்போ இது மாதிரி நேரத்தில் எடுத்திருந்தால் நம்மளோட என்ட்ரி இந்த இடத்துல இருக்கும். ஸ்டாப் லாஸ் இதுக்கு மேலே இருக்கும். டார்கெட்டை வந்து 1:2 அவ்வளோதான் நம்ம பார்ப்போம். போதும், இது மார்க்கெட்டில் இது கேப்சர் பண்ணால் போதுங்கிற மனசு தான் உங்களை பல நாள் மார்க்கெட்டில் வாழ வைக்கும். அதனால் போதுங்கிற மனசை உண்டு பண்ணிக்கங்க மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணும்போது மட்டும். அவ்வளோதாங்க. அவளையே அப்புறம் திரும்பி இங்கே கன்சல்டேஷன் கொடுத்துட்டான். மார்க்கெட் க்ளோஸ். திரும்பி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கடைசியில் இங்கே வந்து ஒரு கன்சல்டேஷன் பண்ணிட்டு அப்படியே மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகே, இப்படி தான் கைஸ் லிக்விடிட்டியை ஃபைன் பண்ணணும். நீங்கள் போய்ட்டு மார்க்கெட்டை அப்படியே சார்ட்டில் பேக் டெஸ்ட் பண்ணியா அப்படின்னா தெரியும். ஸோ வந்து ஓகே, இப்போ வந்து நீ இப்படி பார்க்க ஃபஸ்ட்டு வரும்போது சார்ட்டை எப்படி பார்த்தீங்களோ அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஓகே, இப்போ இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நம்மளோட டிஸ்கார்டில் வந்து சொல்லுங்கள். நம்ம டிஸ்கார்ட் ஐ வில் ஓப்பன் இட். திஸ் இஸ் ஆர் டிஸ்கார்ட். பேரை காணா. எஸ், ஓகே. இப்போ இன்றைக்கி தான் பேர் மாற்றேன். செலக்ஸ் எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் பேர் நல்லா இருந்து ப்ரொஃபஷ்னலாக இருக்கட்டும்னு வச்சுருந்தேன். ஸோ இந்த நம்மளோட டிஸ்கார்டோட லிங்க் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டிஸ்கார்டில் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்கார்டு சேனலோட லிங்க் இருக்குது. ஸோ இதில் வந்து கடைசியில் வந்தீங்கன்னா டவுட்னு ஒரு சேனல் இருக்குது. அதை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து உங்களுக்கு ஒரு டவுட்ஸை கேளுங்க. நேற்று மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டு வினோத் அப்படிங்கிற ப்ரோ வந்து டவுட் கேட்டார். அதையும் சால்வ் பண்ணி வச்சிட்டேன். ஓகே, அது மாதிரி உங்களோட டவுட்டை கேளுங்க டிஸ்கார்டில் வந்து. ஓகே கைஸ், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சார்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். லிக்விடிட்டியும் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரையும் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா போதும் கைஸ். லிக்விடிட்டியும் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரையும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா யூ வில் பிகம் அ ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர். அவ்வளோதான். ஓகே, ஸோ ஃபைண்ட் இட். லிக்விடிட்டியை வந்து ஃபைண்ட் பண்ண கற்றுக்குங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.